நாம் தமிழர் விஜயை எதிர்ப்பதற்கும் ஒரு காரணம் அமைந்திருக்கின்றது. இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையிலே நிறைய முரண்பாடுகள், கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மூன்று கட்சிகளும் ஒற்றை புள்ளியில் ஒருங்கிணையும் எனும் பொழுது அது முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தையும் தவேக தலைவர் விஜயையும் நோக்கிய விமர்சனங்களாக இருக்கின்றன. இப்படியான சூழலில் தான் இந்த ஆச்சரியமிக்க 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் மாதத்தின் 2வது வாரத்திற்கு உள்ளாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த தேர்தலிலே விஜய் வாங்க போகின்ற அந்த வாக்குகள் யாருக்கு உண்மையிலேயே அச்சம் தரப்போகின்றது? பெண்கள் வாக்குகளை அதிகம் வாங்கி தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்து விடலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய திமுகவிற்கான அதிர்ச்சியா, அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு எதிராக விஜய் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலிலும் இருமுனை போட்டிதான், மும்முனை போட்டியல்ல. ஆனால் போட்டியாளராக திமுகவிற்கு எதிராக களத்தில் நிற்பது தவேக என்கின்ற விஜயினுடைய அந்த வாக்கு உண்மையாகுமா என்பதும் தெரிய வரும். நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இரட்டை இலக்க வாக்குகளை நோக்கி வந்த நிலையிலே 18 வயதை தொட்டிருக்கக்கூடிய வாக்காளர் என்றாலே எங்களுக்கு தான் வாக்களிப்பார் என்று அந்த பக்கம் இருக்கக்கூடிய சீமானியினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில் அதிலும் ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை வாக்கு வங்கியிலே விஜய் ஏற்படுத்த போகின்றார் என்று நம்பப்படக்கூடிய நிலையில் அது நாம் தமிழர் கட்சிக்கும் எவ்வளவு பெரிய பாதிப்பாக வரப்போகின்றது என்பதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கின்றது. விஜய் முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க போகின்றார். விஜய் மீது ஏராளமான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படுகின்றன. முக்கியமாக கடந்த முறை மாமல்லபுரத்திலே விஜய் பேசிய பொழுது விஜய் சொல்லியிருந்த அந்த தகவல்கள், தனித்து போட்டியிடவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். எனவே தனித்து போட்டியிடவும் தயார் என்று விஜய் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் முக்கியமான கட்சிகள் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருந்தன. தனித்து போட்டியிட தயார் என்றால் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே நீங்கள் அதை சொல்லி இருக்க வேண்டும். விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகின்றோம் என்று அழைத்து பார்த்தீர்கள், யாருமே வரவில்லை. யாரும் வராத பொழுது நாங்கள் தனித்து போட்டியிட போகின்றோம் என்று சொல்லுவதிலே அப்படி ஒன்றும் சிறப்பு இருக்க முடியாது. நீங்கள் அழைத்தும் யாரும் வரவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள் என்று முக்கியமான கட்சிகள் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பேன் என்று விஜய் சொல்லிய பிறகும் அவர் பக்கம் ஆட்கள் வரவில்லை என்றாலும் ஏற்கனவே கூட்டணிக்குள் இருந்தவர்கள் விஜயினுடைய அந்த கருத்துக்கு பிறகாக ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கு தந்தால்தான் உங்கள் கூட்டணியிலே நாங்கள் தொடருவோம் என்கின்ற ஒரு நெருக்கடியை ஒரு சில கட்சிகள் தலைமையிலான கூட்டணிக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் அதுதான் இன்றைய தமிழக அரசியல் செய்திகளில் பிரதானமான செய்தியாக இருக்கின்றது என்பதும் விஜய் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்கம். ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என்று விஜய் சொன்னது தன்னுடைய கட்சியை நோக்கி புதிய கட்சிகளை வரவழைப்பதற்கானது அல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணிக்குள் ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அரசியல் முன்னகர்வு தான் அதுவாக இருந்திருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் பலரும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே விஜய் அழைத்தும் யாரும் வரவில்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பதாக சொல்லியும் யாரும் வரவில்லை என்று விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளே விஜய் சொன்ன அந்த வார்த்தையால் தங்கள் கூட்டணிக்குள் பாரம்பரியமாக இருந்து வந்த ஒரு சில கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் தடுமாறி நிற்கின்றார்கள் என்பதும் இன்றைய அரசியல் களத்தில் பேச வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது என்பது பல அரசியல் நோக்கர்களும் பதிவிடக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றன. எனவே தவேக என்பது கடந்த சில ஆண்டுகளில் ஒரு புதிய அரசியல் கட்சி அடியெடுத்து வைத்து அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல் களத்தில் உருவாக்கி இருந்தது என்றால் அது இந்த தவேகவாகத்தான் இருக்கும் என்று சொல்ல முடியும். விஜயும் கூட ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு இந்த உற்சாகத்தோடு விஜயை காண முடிகின்றது. அவர் அந்த ஆரம்ப காலத்திலே அதாவது ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக கரூர் சம்பவத்திற்கு முன்பாக எப்படி தேர்தல் பரப்புரைக்கு செல்லும் பொழுது உற்சாகத்தோடு சென்றாரோ அதே போன்ற ஒரு உற்சாகத்தை நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜயிடமிருந்து பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் கடந்த புதுச்சேரிக்கு சென்ற பொழுதும் சரி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சுங்குவார் சேத்திரம் கூட்டத்திற்கு சென்ற பொழுதும் சரி, விஜய் செல்லும் பொழுதெல்லாம் சற்று இறுக்கமான ஒரு முகத்துடன் தான் சென்றார். தொண்டர்களை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். ஆனால் நீண்ட இடைவேளைக்கு பிறகு கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்பாக தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்திலே எந்த விஜய் உற்சாகத்தோடு சென்றாரோ அதே ஒரு உற்சாகமான விஜயை இன்று காண முடிகின்றது என்பதை அவருடைய இன்றைய இந்த பயணத்தின் மூலமாக பார்க்க முடிகின்றது. எவ்வளவோ சம்பவங்கள் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள், விஜயை நோக்கி பல விமர்சனங்கள், வீட்டை விட்டு வெளியில் வரவில்லை, பனையூரிலேயே அரசியல் செய்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகள், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இம்மி பேசாமல் விஜயை தொடரக்கூடிய அந்த இளம் தொண்டர்களுடைய படை என்பது இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் விஜய் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக அழுத்த நிறுத்தமான அரசியல் விமர்சனங்களை முன்வைப்பதற்கு வழிகோலி இருக்கின்றது. 15ஆம் தேதி வரவு வைக்க வேண்டிய மகளிர் உரிமை தொகையை விஜய் செல்லுகின்றார். அவருடைய பிரச்சாரம் இன்று இடம்பெறப் போகின்றது. விஜயினுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் அரசியல் அதிர்வலைகளை உருவாக்கும் என்று எண்ணி 13ஆம் தேதியே தமிழக அரசு மகளிர் உரிமை தொகையை வரவு வைத்து கூடுதல் தொகையாக 2000 ரூபாயை செலுத்தி இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை விஜய் சொல்லி இருக்கின்றார். உண்மையிலேயே திமுக தலைமை அதற்காகத்தான், அதாவது விஜயினுடைய இன்றைய பயணத்தை பார்த்துதான் இந்த அறிவிப்பினை வெளியிட்டார்களா என்பது தெரியாது. ஆனால் விஜய் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துகள் அரசியல் அரங்கிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவரை சுற்றி வரக்கூடிய இந்த
கூட்டத்தை பார்க்கும் பொழுது, தொண்டர்களை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகின்றது. விஜய் வரக்கூடிய அந்த வழி எங்கும் நிறைய பெண்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. இன்றைக்கும் கூட நாம் நிறைய பெண்களை பார்க்கின்றோம், அவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிகின்றோம். அவர்கள் சொல்லும் பொழுது எவ்வளவு தொகை வந்தாலும் சரி, நாங்கள் விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை காண முடிந்தது. விஜய் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசும் பொழுது தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லி வருவார்கள். இன்னும் சொல்ல போனால் கடந்த முறை அதையும் கடந்து அமைச்சர்களுடைய வீடுகளிலேயே எங்களுக்கான வாக்குகள் இருக்கின்றன என்று அவர்களுடைய நிர்வாகிகள் சொல்லியிருந்தார்கள். அதன் பின்னணியில் இருந்தது என்ன என்பதுதான் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யம். அதாவது முக்கிய அரசியல் தலைவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பெண் பிள்ளைகள் கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது ஈர்ப்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் ஒரு சவாலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அன்றைக்கு அந்த மேடையிலே சொல்லியிருந்தார்கள். எனவே விஜய்க்கு என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வாக்குகள் இருக்கின்றன என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது. தமிழகத்திலே 2 கோடிக்கு மேற்பட்ட அந்த குடும்ப அட்டைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் எங்களுக்கு ஒரு வாக்கு இருக்கின்றது என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. எனவே அது இன்னும் 2 மாதங்களில் தெரிய வந்துவிடும். என்றாலும் இப்பொழுதே வரக்கூடிய அந்த பெண்களை பார்க்கும் பொழுது நிறைய பெண்கள் விஜய்க்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். முதல் தேர்தலுக்கு பிறகு விஜய் இந்த அரசியல் வரவேற்பை தக்க வைத்துக் கொள்வதில் பல்வேறு சவால்கள் இருக்கலாம். எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் முதல் தேர்தலுக்கு பிறகு அதே அரசியல் இறுக்கத்தை, தொண்டர்படையை தக்க வைப்பதிலே சவால் இருக்கலாம். ஆனால் முதல் தேர்தல் அவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் சற்று கூடுதலாக கூட அவர்களுக்கு வாக்குகள் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த 2026 தேர்தலிலே இன்னும் 60 நாட்களிலே விஜய்க்கென்று ஒழிகப் போகின்ற வாக்குகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது தமிழக அரசியல் களத்திலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் தான் சீலநாயக்கன்பட்டியை நெருங்கி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். வரக்கூடிய வழி எங்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.